குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். இந்திய விமானப்படை துவங்கப்பட்டு 92 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் சென்னையில் போர் விமானங்களின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. மெரினா கடற்கரையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங், முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, மாநில அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். விமானப்படை சாகச நிகழ்ச்சியை காண லட்சக்கணக்கானோர் மெரினா கடற்கரையில் திரண்டனர். கழுகு பார்வையில் பார்த்தபோது மெரினாவில் மணல் பரப்புக்கு பதில் மனித தலைகளை தெரிந்தன. சுளிர் வெயிலையும் பொருட்படுத்தாமல் குடைபிடித்தபடி விமான சாகசத்தை மக்கள் கண்டு ரசித்தனர். இந்திய விமானப்படையின் சுகோய், தேஜாஸ், ரஃபேல் ரக போர் விமானங்கள் வானில் வட்டமடித்து சாகசங்கள் செய்தன. இரண்டாம் உலகப் போரின் போது பயன்படுத்தப்பட்ட பழமையான விமானமான டகோடா அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. தொடர்ந்து 2000 கிலோமீட்டர் பறக்கும் திறனுடைய C-295 விமானம், போரில் எதிரிகளை மிரட்டும் MiG-29 ரக விமானங்கள் பார்வையாளர்களை கவர்ந்தன. And here he pulls up into the vertical, carrying out roll and dispensing flares. நீங்கள் உங்கள் முன்னால் பார்த்தது vertical Charlie செய்யும் Su-30 MKI. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாமா சென்னை? விமானப்படையின் மிகப்பெரிய விமானங்களில் ஒன்றான C-17 விமானம் வானில் பறந்தபோது மக்கள் ஆரவாரம் செய்து வியப்புடன் பார்த்தனர். சிறிய பெரிய ரக ஹெலிகாப்டர்களும் இந்த சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்றன. போர் விமானங்கள் வானில் குட்டிக்கரணம் அடித்தும் பல கோணங்களில் பறந்ததும் பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. And now coming in from your right, sarangs representing the Atmanirbharta of our nation, the India formation. The pilot in command of Sarang 2 is Wing Commander Chanpriya with his co-pilot Squadron Leader Sachin Govind. Group Captain Dashrathi, who witnessed the air show in the year 2003 at the very same Marina Beach and vowed to fly in the skies of Chennai one day to mesmerize you all. பல வண்ண புகையை உமிழ்ந்தபடி பறந்த போர் விமானங்கள் ஹார்டின், வானவில் போன்ற வடிவங்களை காற்றில் வரைந்து வர்ண ஜாலம் காட்டின. Get ready to hear the leader's voice straight from his cockpit.
எல்லாருக்கும் கண்ணாமூச்சி விளையாட்டு தெரியும்ல? இப்போ வானத்தில் ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு பார்க்கலாம் வாங்க. லெட்ஸ் ப்ளே. பாராஷூட்டில் வானத்தில் பறந்த வீரர்களும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். விமானப்படை சாகசங்களை காண சென்னை மக்கள் மட்டுமின்றி விழுப்புரம், திண்டிவனம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருந்தும் மக்கள் மெரினாவில் குவிந்தனர். கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் திரண்டதாக கூறப்படுகிறது. உலக அளவில் அதிக பார்வையாளர்களுடன் நடந்த சாகச நிகழ்ச்சி இது என்ற பெருமையை பெற்றுள்ளதாகவும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த விமானப்படை அதிகாரிகள் கூறினர். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களை தோராயமாக கணக்கெடுக்க மெரினா கடற்கரையில் வானில் வட்டமடித்த ஹெலிகாப்டர் படம் பிடித்தது. இந்த சாகச நிகழ்ச்சியை லிம்கா உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறச் செய்ய முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. நிகழ்ச்சி முடிந்து ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கானோர் வீடு திரும்பியதால் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வழக்கமாக சென்னை வண்ணாரப்பேட்டை AGDMS வரை 7 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில் இயக்கப்படும் நிலையில் இன்று 3.5 நிமிடங்களுக்கு ஒரு ரயில் இயக்கப்பட்டது.